அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. அற்புதரும் அதிசயமானவரும் ஆலோசனை கர்த்தரும் நித்திய பிதாவும் சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனுடைய திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய கிருபை நிறைந்த பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. ஆகவே இந்த காலை ஆராதனையை நாம் ஜெபத்தோடு தொடங்குவோம். ஆனால் நிச்சயமாகவே இந்த காலை ஆராதனையின் மூலம் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு வேண்டிய கிருபைகளை அளவில்லாமல் தந்து நம்மை கரம் பிடித்து நடத்துவாராக. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பதைப் போல இம்மட்டும் சுமந்து காத்த தேவன் உபாகம் 1:31 மீதி இருக்கிற காலங்களிலும் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவாராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் தேசத்தை ஆசீர்வதித்து வாழ்வாதாரத்தை புதுப்பித்து தேவன் மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 89:1 வசனத்தை நான் வாசித்து தேவனை நாம் ஆராதிக்கப் போகிறோம். சங்கீதம் 89:1 பாருங்கள். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். ஆமேன். நாம் இம்மட்டும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. பல சூழ்நிலைகளில் பலவிதமான சந்தர்ப்பங்களில் தடுமாறி நின்ற போதெல்லாம் அவரே நம்மை தேடி வந்து கிருபைகளை தந்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இம்மட்டும் நடத்தினார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து நாம் ஜெபிப்போம். உதவி வரும் கண்மலையை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஒத்தாசை அனுப்புகிறவர் அவர்தான், உதவி செய்கிறவர் அவர்தான். இக்கட்டில் அவர்தான் நமக்கு துணை. அவரே நமக்கு துணையாக நின்று தேற்றப்படுவதையும் ஆற்றப்படுவதையும் ஆஸ்வதிக்கப்படுவதையும் நீங்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ நல்லவர். இரவெல்லாம் காத்தீர், ஒரு புதிய நாளை தந்தீர். அந்த புதிய நாளிலும் குறித்த ஜாமத்திற்கு முன் என் கண்கள் விழித்து இப்படி சமூகத்தில் வர வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகத்தையும் எனக்குள்ளே வைத்து இப்படி சமூகத்தில் வருவதற்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எந்த இடத்தில் எங்களோடு இணைந்து பாடி ஆராதித்துடைய வார்த்தை கேட்க போகிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிறேன். உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்த நீர், மனிதனுக்குள் இருப்பதை நீர் அறிந்திருந்தீர், ஒருவரும் உமக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கவில்லை என்று யோவான் 2:20 எழுதப்பட்டிருக்கிறபடி மனிதனுக்குள் இருக்கிற பிரச்சனைகள், பயம், பதட்டம், கவலை, துக்கம், பலவிதமான சந்தேகங்கள் இவைகள்லாம் எடுத்து போட்டு சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் திருப்தியினாலும் நிறைவினாலும் பூர்ணத்தினாலும் நிரப்பி நீர் காக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை உண்டாவதாகப்பா. இந்த பொல்லாத உலகத்தில், இந்த பொல்லாத காலங்களில் தப்பி கடந்து போவதற்கு வேண்டிய கிருபைகளை அளவில்லாமல் தந்தங்களை ஆசீர்வதியும். பிசாசின் கண்ணிகளுக்கும் மனித தந்திரங்களுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் நாங்கள் தப்பி கடந்து போக எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எனக்கு ஏதாகிலும் ஒரு விதத்தில் தேவனை தொட்டுவிட வேண்டும். என் கேள்விக்கு பதில் வந்துவிட வேண்டும். என் பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துட வேண்டும். அடைக்கப்பட்ட வாசல் எனக்கு திறக்க வேண்டும். தேவ சித்தத்தை நான் அறிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இப்படி பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அப்படி எல்லா கேள்விகளுக்கும், எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் தேவன் பதில் கொடுக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உற்சாகமாய் பாடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
ஆமேன். நான் உற்சாகமாய் பாடி ஆராதிக்கிற போது நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் பாடி நாமத்தை இந்த காலை நேரத்தில் உயர்த்துவோம். அவர் நல்லவர். பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வாக்களித்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் நமத்தில் இருக்கிறார். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் சாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் சார்வரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமையின் இறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் எதுவே. மகிமையின் இறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்னும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்னும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. உற்சாகமாய் பாடி ஆராதிக்கலாம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென் ஆமென். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. மனுஷரின் மத்தியில்
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே மகபரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே மகபரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் தீர்க்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் இருக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. உற்சாக மனதோடு ஆராதிப்போம். ஆமென். தேவன் மத்தியில் இருக்கிறார். தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு வர. அருயிரன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தின் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரால். வார்த்தையால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையோ இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெனும் காருமில்லை. இயேசுவல்லால் சாய்ந்திடவோ இகமதில் வேறெனும் காருமில்லை. கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் நிறுத்தித்து நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் கிறிஸ்துவிலே ஒரு மலையார் நிறுத்தித்து நிறுத்தினார் அவர் சுதரார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. ஒவ்வொரு நாள் எங்களை நடத்துகிறேன். பரிசுத்தத்தில் நாம் மகிழ்வுபடட்டும். கரம் பிடித்து நடத்துகிறேன்.
கண்மலை மேல் எங்களை நிறுத்துகிறீர். நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே. இயேசுவிலே புண்ணியசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தறிந்த வியாதியும் வேதனையும் வைத்தியரார். வார்த்தையினால் அவர் தீர்த்தறிந்த வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் யாரும் இல்லை. இயேசுவல்லால் சாய்ந்திடவோ இகமதில் யாரும் இல்லை. கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே இயேசுவிலே பொன்னே ஆராதனை 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 உற்சாகமனதோடே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை படகால் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை படகால் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். ஆமென் ஆமென் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நாடி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. ஆமென் ஆமென் எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயால் பாடும் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை தேவனே உயர்த்துகிறோம். இந்த காலை நேரம் புல்லின் மேல் இருக்கிற பனியை போல நம்முடைய பிரசனம் எப்படி நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வல்லவர் நல்லவர்
பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆமென் ஆமென். நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. ஆமென். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே. ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பே துதி பாடுவேன். சொல்லுவோமா இணைந்து? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். துதி பாடுவேன். துதி பாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நான் நேசிக்கிறேன். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையாம் உம் அன்புதான் ஆராதனையா. ஈசா. உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையாம் உம் அன்புதான் ஆராதனையா. ஆராதனையா. என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நான் நேசிக்கிறேன். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா. மாயையாம் அன்புதான் மாறாதயா. இயேசுவே உலகமெல்லாம் பொல்லாத உலகம், மாயையா. அன்பில்லாத உலகம், அக்கிரம நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ கிருபைதாரும். ஆராதனையா. ஆராதனையா. என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நான் நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நான் நேசி- கரங்களை உயர்த்தி ஆஹா, ஆஹா, அல்லேலூயா. ஆஹா. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடிவுமானவரும், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உனக்கு முன்பாக நின்று ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை நீர் காத்தீர், ஒரு புதிய நாளை தந்தீரே. அதற்காய் நன்றி கலந்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் நன்றிகளை நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆண்டவரே உம்முடைய கரங்களை நீட்டி அவரை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். பல நாட்களாய் நம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கலாம், பல நாட்கள் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், பல நாட்கள் துக்கத்தோடு கூட காணப்படலாம். ஆண்டவர்கள் அவர்கள் பருகிற பாடுகளை நீ அறிந்திருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய வல்லமை உள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறவர், நெருக்கத்தில் இருக்க நம்மை விசாலம் உண்டாக்குகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். இவர் தொழில் ஸ்தலங்களில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கை சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற சர்வனுடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீ தொட்ட போது சுகம் உண்டாயிற்று, நீ தொட்ட போது அற்புதம் நடந்தது, நீ தொட்ட போது விடுதலை கிடைத்ததை போல இந்த காலை நேரம் ஆண்டுடைய தொடுதலை இவர்கள் காண்பார்களாக. அதனால் வருகிற வல்லமைகளை காண்பார்களாக. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரையிலும் மகிமை இறங்கி பாயட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனம் அடைந்த உடல் உறுப்புகள் இந்த காலை நேரத்தில் பலன் அடையும்படியாக ஜெபிக்கிறோம். புதிய உடல் உறுப்புகளை கர்த்தர் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை வாழ வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆயுள் நாட்களை பெருக பண்ணுகிறவர், வயதை கூட்டி கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. பிள்ளை சூனிய வல்லமைகள், எல்லா அந்தகார வல்லமைகள், இவளின் கட்டுகள் தெரிந்து போவதாக. மகிமை பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆமீன். தொழில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மறையட்டும். பிள்ளைடைய எதிர்காலத்தை தடைமாறப்படுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும். ஆண்டவரே, புது வழிகளை திறந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, 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 ஆசீர்வதிப்பீராக. தூர தேசத்திலிருந்து இணைந்து பார்க்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெறுவதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும். வேதங்களை வாசித்து தியானித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய கிருபைகளை, அபிஷேகத்தை, வல்லமை, வரங்களை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. பல நாட்களாக எனக்கு ஒரு புத்திரமாக்க வேண்டும் என்று சமூகத்தில் விண்ணப்பம் இந்த மகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்நாளை நினைவு கூர்ந்தவர் மகளை கர்த்தர் நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். மருத்துவரெல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள், மரணநாள் எனக்கு குறிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவரை உடைந்து போன உள்ளத்தில் படுக்கையில் படுத்திருந்தாலும் மரண வாயிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தருடைய கரம் அவர் இப்போது உயிரோடு எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். மரித்து 4 நாள் நாறிப்போன சரீரத்தை உயிர்ப்பித்த வல்லமையுள்ள தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த மகனை இப்போ தொடும்படியாக ஜெபிக்கிறோம். சரீர உறுப்புகள், எலும்புகள், நரம்புகள், இரத்த நாளங்கள், இரத்த அவயங்கள், கல்லீரல், மண்ணீரல், ஆண்டவரே, அசை உறுப்புகள், அசையா உறுப்புகள், ஹார்மோன்ஸ் இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை இந்த காலை நேரத்தில் பாயட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்றி அப்பா. பாரம்பரியமான சாபங்கள், பாரம்பரியமான நோய்கள், பாரம்பரிய அடிமைத்தனங்கள், அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். திரு குடும்பங்கள் கட்டப்படட்டும் அப்பா. கர்த்தர் வீட்டை கட்டாராய்கள் கட்டணும் பிரயாசம் இருந்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. குணசாலிய ஸ்திரீ தன் கணவனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. குணத்தை வெளிப்படுத்தி குடும்பத்தை கட்டுகிற மகிமையான குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பங்களும் வாழத்தக்கதாய் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசும்படி நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கட்டும். நீர் இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த காலை நேரத்திலும் நம்மை நடத்தும் தேவன் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நம்மை நடத்துகிற தேவன். சங்கீதம் 32:8 நாம் வாசிக்கிற போது, சங்கீதம் 32:8 நாம் அதிகமாய் அடிக்கடி தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கிற ஒரு வார்த்தை. வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நான் உனக்கு போதிப்பேன்.
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நீ காட்டுவேன். நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உனக்கு போதிப்பேன், கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நம்மை நடத்தும் தேவன். சங்கீதம் 23:3 நாம் பார்க்கிற போது, சங்கீதம் 23:3 வேதம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். முதலாவது காரியம், அவர் நம்மை நீதியின் பாதையில் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். எப்படி அவர் நம்மை நடத்துகிறார்? முதலாவது, அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பலவிதமான பாதைகள் இருக்கிறது. சங்கீதத்தின் 1ஆம் சங்கீதத்தை வாசிக்கிற போது அங்கு பலவிதமான பாதைகளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமல், அப்போ துன்மார்க்கர் கொடுக்கிற ஆலோசனைகள் நடக்கிறவர்கள் உண்டு, பாவிகளுடைய வழியில் நடக்கிறவர்கள் உண்டு, பரியாசக்காரர்கள் நடத்தப்படுகிற வழியில் நடக்கிறவர்கள் உண்டு. அதையெல்லாம் விட்டு சர்ம வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். அவர் விரும்புகிற பாதையில், அவர் எதிர்பார்க்கிற பாதையில், பரிசுத்தமான பாதையில் நம்மை நடத்துகிற தேவன். அப்போ முதலாவது, தேவன் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, சங்கீதம் 139:10 நாம் வாசிக்கிற போது, சங்கீதம் 139:10 பாருங்கள். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆமென். கர்த்தருடைய வலது கரம் நம்மை பிடித்து நம்மை நடத்தும். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடத்த விரும்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கரத்தை பிடித்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்த வேண்டும். ஆகவே நாம் கரத்தை அவர் கையில் கொடுத்தால்தான் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்த முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில், ஆண்டவரே என்னுடைய கரத்தை பிடித்து என்னை நடத்தும் என்று சொல்லி நம்மை முற்றிலும் முழுவதும் தேவனுக்கு நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கிற போது, ஒப்பு கொடுக்கிற போது, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்துவதற்கு கிருபை பொருந்தின தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக அவர் நம்முடைய என்ன வழியில் நடத்துவார்? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் முன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது
அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் உன்மேல் பற்றாது. ஆமென். அடுத்ததாக நம்மை சேதமில்லாமல் கர்த்தர் நடத்துவார். சேதம். ஆமென். அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை சேதமில்லாமல் நம்மை பாதுகாக்கிற தேவன், நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சத்துரு நம்மை சேதப்படுத்தாமல், மனிதர்கள் நம்மை சேதப்படுத்தாமல், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், கடன்கள் போன்றவைகள் நம்மை சேதப்படுத்தாமல் நம்மை அவர் சேதமில்லாமல் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். அவர் நம்மை அதிசயமாய் நடத்துவார். அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் முதல்ல நீதியின் பாதையில் நடத்துகிறார். இரண்டாவது கரத்தை பிடித்து நடத்துகிறார். மூன்றாவது சேதமில்லாமல் நம்மை நடத்துவதற்கு அவர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 27:11 நாம் பார்க்கிற போது, சங்கீதம் 27:11 பாருங்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அடுத்தது, நம்முடைய செவ்வையான பாதையில் தேவன் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நான்காவது, அவர் நம்மை செம்மையான பாதையில் நடத்துவார். பலவிதமான பாதைகள் உண்டு. இந்த உலகத்தில் வாழ்க்கை பயணத்தில் நாம் நடந்து கொண்டே இருக்கிறோம். பலவிதமான பயணங்கள் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய செவ்வையான பாதையில் நம்மை நடத்த வேண்டும். நாம் பயணிக்கிற பாதையில் சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகள் உண்டு, மனிதர்கள் வைத்திருக்கிற குழிகள் உண்டு. அவையெல்லாம் தாண்டி போவதற்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். ஒரு கொடிய நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை நடத்தினால்தான் நாம் சரியான பாதையில், நீதியின் பாதையில், செவ்வையான பாதையில் நாம் நடக்க முடியும். ஆகவே கர்த்தர் கிருபையாய் இந்த காலை நேரத்தில் செவ்வையான வழியில் நடக்க வேண்டியதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக தேவன் எப்படி நம்மை நடத்துவார்? ஆதியாகமம் 24 48 நாம் வாசிக்கிற போது, ஆதியாகமம் 24:48 வாசியுங்கள். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த. அப்ப அடுத்தது, நம்மை கர்த்தர் நேர்வழியில் நம்மை நடத்துவார். ஆமென். நேர் வழியில் அவர் நடத்துவார். குறுக்கலான வழியில் அல்ல, சறுக்கலான வழியில் அல்ல, மனிதர்கள் விரும்புகிற வழியில் அல்ல, மனிதர்கள் எதிர்பார்க்கிற வழியில் அல்ல, நேர் வழியில் நடத்துகிற தேவன். எலியாசரை அன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆமென், நேர்வழியாய் நடத்தினதை போல நாமும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமானால் அவர் சரியான பாதையில், நேர் வழியில் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் கிருபை பொருந்தினது. நேர்வழியில் நடத்துவார். நேர்வழியில் நடத்துவார். இந்த மனிதனுக்கு தோன்றுகிற பலவிதமான வழிகள் இருக்கிறது. அந்த வழியில் நடத்தாமல், தந்திரமான வழியில் நடத்தாமல், அவன் தேவன் விரும்பாத வழியில் நடத்தாமல், ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம போகிற போது சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் நம்மை நேர் வழியில் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக அவர் எப்படி நம்மை நடத்துவார்? சங்கீதம் 139:24, சங்கீதம் 139:24 பாருங்கள். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். பரலோகத்துக்கு நேராய் போகிற வழியில் அவர் நம்மை நடத்துவார். பரலோகத்துக்கு போகிற வழிகளுக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அநேக நேரத்தில் போகிற பாதைகள் தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்போம். ஆண்டவரே, எனக்கு என்ன வழியில் நடப்பது என்று தெரியவில்லை, என்ன முடிவெடுப்பது என்று தெரியவில்லை, நான் எந்த வழியில் பயணிப்பது என்று தெரியவில்லை என்று நாம் சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிற போது கர்த்தர் பரலோகம் விரும்புகிறபடி, ஆவியானவர் விரும்புகிறபடி அவர் நம்மை நித்திய வழியில் நடத்துவார். ஆகவே நித்திய வழியில் நாம் நடத்தப்படுவோம் என்று நாம் நம்புவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நித்திய வழியில் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சில நேரங்களில் முடிவெடுப்பதற்கு நமக்கு முடியாமல் போகும். தடுமாறி நிற்போம், ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற போது கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைவார்கள். காத்திருந்து ஜெபிக்கிற போது நாம் நடக்க வேண்டிய வழியை, நாம் போக வேண்டிய பாதையை, நாம் பயணிக்க வேண்டிய திசையை ஆவியானவரே நமக்கு காண்பித்து நம்மை நடத்துவார். பாருங்கள்,
ஆச்சரியமாக இருக்கும். இந்த காலை நேரத்திலும் ஆமென், அநேகர் போகிற திசை தெரியாமல், பயணிக்கிற பாதை தெரியாமல், நல்ல தீர்மானங்கள் எடுக்க முடியாமல் பல நாட்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். தெய்வ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் கரம் பிடித்து அவர் விரும்புகிற வழியில், தேவ சித்தத்தின் வழியில் நம்மை நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய கிருபை உங்களை தாங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து எப்படி நம்மை நடத்துவார்? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களின் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அப்போ அடுத்ததாக என்ன? நம்மை முடிவு பரியந்தம் ஆமென், முடிந்தவரை அல்ல, முடிவு பரியந்தம் வரைக்கும் கர்த்தரை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்னை முடிந்தவரை நான் செய்கிறேன்ப்பா, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, முடிக்கும் வரை நம்மை நடத்துவார். முடிந்தவரை அல்ல, முடிக்கும் வரை நம்மை நடத்தி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை சரியான பாதையில், தெளிவான பாதையில், திட்டமான பாதையில், அற்புதமான பாதையில், அதிசயமான பாதையில், ஆச்சரியமான பாதையில் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கடைசியாக நம்முடைய மரண காலம் வரைக்கும் நம்மை நடத்துவார். ஆமென். முதிர் வயது வரைக்கும் நம்மை நடத்துவார். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை எவ்வளவு நாட்கள் வைத்திருக்கிறாரோ அந்த காலங்கள் ஓடி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஆமென். மனிதர்கள் மறக்கலாம், சொந்தங்கள் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், நம்பின நண்பர்கள் மறக்கலாம். நம்மை மறக்காத தேவன், நம்முடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம முடிவு பரியந்தமும் நம்மை நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற போது, யோவான் 16:13. யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை நடத்துவார்.
தேவன் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். ஆமென். என கண்பானவர்களை, சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவார். ஆமென். கரம் பிடித்து நடத்துவார், சேதமில்லாமல் நடத்துவார், நித்திய வழியில் நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார், நேர் வழியில் அவர் நடத்துவார், செம்மையான வழியில் நடத்துவார். ஆனால் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, பரிசுத்த வேதாகமத்தில் அழகான ஒரு வசனத்தை நாம் அங்கு பார்க்க முடியும். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ வேதம் அதிசயமாய் நம்மை நடத்துவார். ஆமென். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நாள்தோறும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்ம யோவேல் 2:26 படி அதிசயமாய் நம்மை நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சேர்ந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார், அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார், அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார், அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த காலை நேரத்தில் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்மை அற்புதமாய் நடத்துகிற தேவன் நம் அருகில் இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் தருகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், புது வழிகளை திறக்கிறவர். அந்த தேவனை நோக்கி நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் நம்மை நடத்துகிற தேவன் என்ற தலைப்பில் சில வசனங்களை தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இரக்கம் பாராட்டினார். இந்த காலை நேரத்திலும் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் தங்கள் வாழ்நாளெல்லாம் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை நேரத்தில் உடைய கிருபையுள்ள கருத்துக்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த திசையில் பயணிப்பது, எந்த பாதையில் கடந்து செல்வது என்று தடுமாறி நிற்கிற மக்களுக்கு நீர் ஆலோசனை கொடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, கிருபையாய் மனம் இறங்கும்.
இம்மட்டும் நீ நடத்தினேன். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்தும், அற்புதமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும், ஆச்சரியமாய் நடத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உன் மீது கண்ணை வைத்து ஒரு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று நீ சொன்னீரே. நடக்க வேண்டிய வழியை, நடக்க வேண்டிய பாதையை, பயணிக்க வேண்டிய திசையை, எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுத்து அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தும், கண்மலையின் மேல் நிறுத்தும் அப்பா. சத்துருடைய கண்ணிகளுக்கும் பொல்லாத மனிதனுடைய ஆண்டவரே தந்திரங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பல நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு இன்றைக்கு முடிவுகள் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும். அவளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். கடன்களிலிருந்து விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. குடும்பத்திலே சமாதானங்கள் ஆண்டவரே புறப்பட்டு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபக்குறிப்பை பதிவிட்டு நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யத்தக்கதாய் கர்த்தர் கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உடைய கண்கள் அவர்களை பார்க்கிறது. எசேக்கியா ஜெபித்த போது உன் கண்ணீரை கண்டேன், ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன் என்று அற்புதங்களை செய்த தேவன் கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் விலகட்டும். தடைகளை நிற்கிறோம், முன்னே கடந்து போகிறதற்காய் உமக்கு நன்றி. கண்ணிகள் கட்டுகள் தெரிபட்டு போகட்டும் அப்பா. ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காய் உமக்கு நன்றி. பலப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், காத்துக்கொள்ளும். நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபாகரனே, மகிமையுள்ள திருக்கரில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் கரம் கூட இருக்கட்டும். மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நீர் கூட இருந்து கரம் பிடித்து நடத்தும், கண்மலையின் மேல் நிறுத்தும், வல்லமை விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சங்கீதம் 32:8 சொன்னபடி கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து நடக்க வேண்டிய வழியில், சரியான வழியில் ஆண்டவரை நடத்தி தாமத்தை மைமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், உடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உடைய கிருபை வெளிப்படட்டும், பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. இந்த காலை நேரத்தோடு சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அன்பான தாய் தகப்பன்மார்கள், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், வாலிப தம்பி தங்கைகள், ஆண்டவரே கண்மணி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய கிருபை வெளிப்படட்டும், உடைய தயவு வெளிப்படட்டும், உடைய காருண்யம் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன். நடத்தும், காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. God bless you. God bless you.